சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன நட்டப்பாறை காந்தாரம்னா என்னன்னு தெரியாதா? எங்களுக்கு நட்டப்பாறை என்னன்னு தெரியும், காந்தாரம் என்னன்னு தெரியும். இன்றைக்கு ஒளிபெருக்கி இல்லாமல், துணை இல்லாமல் ஒழிக்கிற ஒப்பாரிய பாடிதாங்க இருக்கோம். தெருக்கூத்துகளில் தன் சொந்த குரலால் இசையும் மன்றாகவும் மாறாம பாடுகிற தமிழ் இசை எங்களுக்குள் நினைச்சிட்டு தாங்க இருக்கு. எங்க மொழி எப்படி இருந்தாலும் இன்றைக்கும் ஒட்டுக்கா கட்டிக்கான தமிழ் பண்பாட்டினை வளர்த்து கொண்டு தாங்க இருக்கோம். இளைஞர்களுக்கு எதை பற்றும் பற்று இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாருக்கான கேள்வி கேட்டாங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டா, கேக்குறீங்களா? கொரோனா காலகட்டத்தில் பல தொழில்கள் பாதிக்கப்பட்டது, மாற்று கருத்து கிடையாதுங்க. பல பேர் தன்னுடைய வேலையை எழுதிட்டாங்க, சம்பளத்தை எழுதிட்டாங்க. நம்முடைய தர்ஷினி கூட சொன்னாங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல திருமணம் கூட நடக்குதுன்னு. அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடக்கக்கூடிய கோயம்புத்தூரை சேர்ந்த ரமேஷ் என்ற ஒரு இளைஞர் என்ன காரியம் செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 100 நாட்களில் 4 லட்சம் ரூபாய் லாபம் பெற முடியும் அப்படின்றத இயற்கை விவசாயம் செய்து நிரூபிச்சிருக்காங்க. ஏங்க எப்படிங்க உங்களால முடியுது? ஏதாவது முன்னனுபவம் இருக்கான்னு கேட்டதுக்கு எந்த ஒரு முன்னனுபவம் கிடையாது. நீங்க திட்டி தீத்தீங்களே, யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பையும் பார்த்து தாங்க கத்துக்கிட்டு செஞ்சேன். இயற்கை விவசாயத்தை வெறும் 100 நாட்கள்ல கத்துக்கிட்டு செஞ்சிருக்காங்க. இது பண்பாடு வளர்ச்சி இல்லையாங்க? இளைஞர்கள் என்னென்ன தவறு செய்யறாங்கன்னு தேடி தேடி பார்த்து பேசுனீங்களே, அப்படி இளைஞர்கள் பல நன்மைகளையும் செய்யறாங்க. அதையும் தயவு செய்து கண்ணெடுத்து பாருங்க அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு தோல்வியும் கண்டு அஞ்சாமல், தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீது முறுக்குன்னு வெற்றிகரமான பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை தளர்ச்சி என்று பேசுறீங்களே, அதுதாங்க மனவேதனை தருது. என்னதான் அவங்க வேலை இல்லாத பட்டதாரி ஆனாலும் தடை, அதை உடை, சரித்திரம் படை அப்படின்னு டீ கட்ட ராஜா நாங்க, நாளைய இந்தியன் தாங்க, சரித்திரம் படைப்போம் போங்க என்று எந்த கவலையும் இல்லாமல் முன்னேறுவோம். இன்றைக்கும் பண்பான பல